ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் டைமாக மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஃபுல் டைமாலாம் அந்த ஜாப் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 20 மணி நேரம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட டைமிங். இந்த பார்ட் டைம் ஜாப்க்கான டைமிங் வந்து இதுதான். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் உங்களுக்கு வந்து தேடணும், அதுதான் வந்து ரிசர்ச் ஸ்கில்லு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னாங்க. இது வந்து ஒரு மேப் ரிலேட்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்தியாவோட ஜியாகிரஃபி, அப்புறம் வந்து லோக்கல் நாலேஜ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேயே ஒரு 5 வருஷமாவது தங்கி இங்கேயே குடியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து என்ன மாதிரி வைப்பாங்க அப்படின்னா, ஆன்லைன் ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் எதையும் படித்து மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓப்பன் புக் எக்ஸாம் தான். ஸோ அவங்களே வந்து கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுங்க கொடுக்குற கான்செப்ட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மினிமம் 10 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 மணி நேரம் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சர்ச் இன்ஜின்ஸ்லாம் நல்லா தேட தெரியணும். மேப் அப்ளிகேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேப் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ கூகுள் மேப் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த மாதிரியான மேப்பும் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் பற்றின நாலேஜும் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டிவைரஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, காம்படிட்டிவ் ரேட் ஆஃப் பே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைமிங் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. 1 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு பார்ட் டைம் நல்ல ஜாபு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.